வணக்கம். மேஷம். மேச ராசிக்கான மே மாத பலன்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கலவையான ஆட்டமா தான் இருக்க போகுதுங்க. மே 15 வரைக்கும் சூரியன் உங்க ராசியிலேயே உச்சத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. சூரியன் இப்படி வர்றதுனால உடம்புல ஒரு பக்கம் அனல் பறக்கும். என்னப்பா இப்படி வியர்க்குதுன்னு புலம்ப வைக்கும். ஆனா பிள்ளைங்களோட படிப்பையும் வளர்ச்சியையும் பார்த்தா இது எப்படி இருக்குன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல நீங்களே கேட்குற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சிரிப்பு வந்து ஒட்டிக்கிடுங்க. ஆனா இதே நேரத்துல மே 11 வரைக்கும் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையற்ற அலைச்சலும் கையில காசு வாயில தோசைங்கிற கதையா வர்ற காசெல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கே வந்தாலும் வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்கறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லனா மூக்குக்கு மேல கோபம் வந்து யாருடையாவது வம்பை இழுத்து விட்டுடுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரி ஜாலியா தான் போகும். ஆனா இந்த தொழில் பண்றவங்க இருக்காங்களே, அவங்க நிலைமை தான் கொஞ்சம் பாவம். வாய்ப்பு இல்ல ராஜான்னு சொல்ற அளவுக்கு கடுமையா உழைச்சாதான் உருப்படியா ஏதாச்சும் கல்லாவுல காசு வந்து விழும். சனி பகவான் கொஞ்சம் டல்லா இருக்கிறதால நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வந்து சேர ரொம்ப லேட் ஆகுங்க. அப்போ ஏண்டா இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு பயங்கரமா பத்திக்கிட்டு வரும் பாருங்களேன். அந்த நேரத்துல நிதானமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். தெய்வத்தானாகாதெனினும் முயற்சிதன் மெய்த்தவருந்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க முயற்சியை மட்டும் விடாம புடிச்சுக்கோங்க. கண்டிப்பா பலன் உண்டுங்க. ராகு பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. ஆனா இந்த கேது இருக்காரே, அவரு அப்பப்போ மண்டைக்குள்ள குடைச்சலை கொடுத்து ஒரு மாதிரியா குழப்பி விட்டுடுவாருங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்தாங்க செய்யும். வீட்டுக்குள்ளேயே சண்டையான்னு கேக்குற மாதிரி சில சங்கடங்கள் வந்தாலும் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா கடைசியில எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சரியாகிடுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சுமாராவே இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாம ஒரு மாதிரியா போகுங்க. அதனால விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா போயிடுங்க. குரு பகவான் உங்க பையில காசை ஓரளவுக்கு தங்க வைப்பாரு. அதனால சாப்பாட்டுக்கோ இல்ல மத்த அவசரத்துக்கோ திண்டாட வேண்டியது இருக்காதுங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கண்ணும் கருக்குமா இருங்க. ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து உங்களை ஒரு வழி பண்ணிடும். முதல்ல உடம்ப கவனிங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இந்த மாசம் மொத்தத்துல பார்த்தா கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா சிங்கம் களமிறங்குற மாதிரி நீங்களும் கெத்தா வலம் வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கான மே மாத பலன்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ரொம்பவே தெம்பா இருக்க போகுதுங்க. வேலை விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான முன்னேற்றம் வந்துடும். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல கெத்தா வலம் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பமையும். ஆனா இந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்கும். அப்பப்போ என்னப்பா இது இப்படி நடக்குதுன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா பொறுமையா இருந்தா கண்டிப்பா சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி லாபம் கடைசியில வந்து சேர்ந்துடுங்க. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து கை கொடுத்தாதான் அவங்க உருப்படியா மார்க் எடுப்பாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி காலேஜ் படிப்பு படிக்கிறவங்களுக்கு குரு பகவான் அப்படியே வாரி வழங்க போறாரு. அதனால படிப்புல நீங்க தான் கில்லிங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசி ஜாலியா இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு லட்டு வந்து விழுந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மூஞ்சிய தூக்கி வைக்கும். காதல் விஷயத்துல சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு வழியா யார் அந்த நிலவுன்னு தேடுனது கிடைச்சிடும். மனசுக்குள்ள அப்படியே ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன கோபங்கள் அப்பப்போ குறுக்க வந்தாலும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இனிப்பா இருக்குங்க. கல்யாண விஷயம்னு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரி நடுத்தரமா தான் இருக்கும். ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு வச்சுக்காம நிதானமா இருக்கிறது நல்லது.
காசு விஷயத்துல மட்டும் இந்த மாசம் நீங்க தான் ராஜா. குரு பகவான் உங்க லாப வீட்டு அதிபதியா வந்து பணப்பையில உட்கார்ந்துக்கிறாரு. அதனால கையில காசு வாயில தோசைன்னு வர்ற வருமானம் எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியமா இருந்தா அவஸ்தைதான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தான் இப்ப பொருந்துங்க. முன்னாடியே ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போய் முறையா மருந்த தின்னுருங்க. இல்லைனா என்ன கொடுமை சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். மத்தபடி இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான மாசம்தாங்க. வர்ற காசை சேமிச்சு வச்சுக்கிட்டு யோசிச்சு எதையும் செஞ்சீங்கன்னா வெற்றி நமதேன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கடைசியா ஒன்னு சொல்றேங்க, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. மே மாதம் உங்களுக்கு அமோகமா இருக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கான மே மாத பலன்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாதிரியா ஏத்த இறக்கமா தான் இருக்குமுங்க. சூரிய பகவான் இந்த மாசம் உங்களுக்கு கலவையான பலன்களைத்தான் அள்ளி தரப்போறாரு. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான போக்கு தான் இருக்குமுங்க. சில நேரம் வேலைப்பளு அதிகமா இருந்தா என்னடா இது வாழ்க்கைன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா அப்புறம் வேலையில கிடைக்கிற முன்னேற்றத்தை பார்த்தா முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வந்து ஒட்டிக்குமுங்க. ஆனா வியாபாரம் செய்யற ஆளுங்க மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. ஆழம் தெரியாம கால விடாதேன்னு நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி புதுசா எந்த பெரிய முதலீடோ இல்ல ரிஸ்கோ எடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமுங்க. இல்லைனா அப்புறம் வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்னதுக்கு தலைகீழா ஆகிடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் அப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற குரலுக்கு ஏத்த மாதிரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த மார்க்கு கண்டிப்பா கிடைச்சிடுமுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ஜாலியா தான் இருப்பீங்க. ஆனா வீட்டுக்குள்ள சில நேரம் ஒரு மாதிரியா முட்டிக்கிற மாதிரி இருக்குமுங்க. அப்பப்போ என்ன கொடுமை சரவணன் இதுன்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். லவ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லைய தாண்டி பேசினா அப்புறம் சண்டையில தான் போய் முடியுமுங்க. மரியாதை முக்கியம் பிகழுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. கல்யாணமானவங்களுக்கு குரு பகவான் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி நல்ல பலன்களை அள்ளி தரப்போறாரு. குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய சண்டையெல்லாம் வராதுங்க. ஆனா சனி பகவான் இடையில புகுந்து எதையாவது கொளுத்தி போட பாப்பாரு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு போய்கிட்டே இருங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம இருந்தாலே போதும். காசு பணத்துக்கு இந்த மாசம் ஒன்னும் குறைச்சலே இல்லைங்க. குரு பகவான் அருளாசி கொடுக்கறதால பணப்புழக்கம் தாராளமா இருக்குமுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுமுங்க. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரியுமுங்க. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். ஆரோக்கியத்துல மட்டும் மாசத்தோட முதல் பாதியில சூரியன் நல்லா இருக்கிறதால தம்பா இருப்பீங்க. ஆனா 2வது பாதியில வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுமுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு உடம்ப சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையுமுங்க. அப்புறம் என்னங்க, எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடக ராசிக்கான மே மாத பலன்கள். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு நல்ல காலமா தான் அமைய போகுதுங்க. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேனுங்க, இந்த வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டுற ஆளுங்க அப்புறம் வயக்காட்டு வேலை பார்க்கறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க. நிதானம் பிரதானம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? தூரமா எங்காவது போகணும்னா கண்ல விளக்கெண்ணெய் விட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கலவையான பலன் தான் கிடைக்கும்.
என்னப்பா இது வேலை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு ஒரு பக்கம் கோபம் பத்திக்கிட்டு வந்தாலும் அமைதியா இருந்தீங்கன்னா காரியத்தை சுலபமா சாதிச்சிடலாம். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியா மேலோட்டமா நல்லா இருக்குமுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது உங்களுக்கு தான் இப்போ செட் ஆகும். அதனால எதையும் பதட்டப்படாம நிதானமா செய்யுங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, அதுவும் குறிப்பா வெளிநாடு போய் படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு குரு பகவான் நல்ல வழிகாட்டுவாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்த்த வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அதிர்ஷ்டம் தானா உங்க காலில் வந்து விழுமுங்க. அப்புறம் என்ன, ஹா ஹான்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கெத்தா சுற்ற வேண்டியதுதான். குடும்பத்தை விட வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குமுங்க. ஆனா இந்த அடுப்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஐட்டம்லாம் கையாளும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. இல்லைனா என்ன கொடுமை சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். லவ் பண்றவங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படியே அள்ளி தர போறாருங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய புன்னகையோட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பீங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்ல ரொம்ப சந்தோஷமா போகுமுங்க. காசு பணத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால வரவுக்கும் ஒன்னும் குறைச்சல் இருக்காதுங்க. குரு பகவான் கொஞ்சம் நடுத்தரமா தான் இருப்பாரு. ஆனாலும் சூரியன் கை கொடுக்கறதால பண கஷ்டம் பெருசா வராதுங்க. கையில காசு வாயில தோசைன்னு ஒரு மாதிரியா நிம்மதியா இருப்பீங்க. உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி சூடு இல்லைன்னா காய்ச்சல்னு வந்து அப்பப்போ எட்டி பார்க்கும். சாப்பாட்டுல மட்டும் கண்டும் கருத்துமா இருங்க. பசித்து புசின்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அதை மறக்காம கடைபிடிங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த மாசம் நீங்க ஒரு கை பாத்திரலாம். எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கான மே மாத பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு கெத்தான மாசமாத்தான் அமைய போகுதுங்க. மத்தவங்களை விட உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாவே நடக்குமுங்க. சிங்கம் களம் இறங்குதுன்னு சொல்லுற மாதிரி வேலையில நீங்க ஒரு கை பாத்துடலாமுங்க. ஆனா ஒண்ணுங்க, வேலையில அப்பப்போ சில முட்டுக்கட்டைகள் வரும் பாருங்களேன். அப்போ கோவம் பத்துக்கிட்டு வரும். ஏண்டா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஆத்திரப்படுவீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுற மாதிரி நீங்க விடாம போடுற உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடுமுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. சட்டம், கலை, இலக்கியம்னு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு அப்படியே சரளமா வருமுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தேடி தருமுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குமுங்க. ஆனா வீட்டுக்குள்ள சில நேரத்துல ஒரு மாதிரியா தான் இருக்குமுங்க. அதை சமாளிச்சு போறது தான் புத்திசாலித்தனமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படியே அள்ளி தர போறாருங்க. யார் அந்த நிலவுன்னு பாட்டு பாடுற அளவுக்கு மனசு அப்படியே பூரிச்சு போயிடும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியா முடியுமுங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கல்யாணம் ஆனவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. சனி பகவான் கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்கிறதால வீட்டுக்காரர்கிட்டயோ இல்ல வீட்டுக்காரமா கிட்டயோ பேசும்போது வார்த்தைய அளந்து பேசுங்க. இல்லனா என்ன குடும்ப சரவணன் இதுன்னு நீங்களே புலம்புற மாதிரி ஆகிடுமுங்க. பொறுத்தார் பூமி ஆண்பார்னு நினைச்சுக்கிட்டு நிதானமா இருங்க. அப்பதான் உறவுல விரிசல் வராம இருக்குமுங்க. காசு பணத்துல இந்த மாசம் ஒரு திருப்தி இருக்குமுங்க. வரவு நல்லா இருக்குமுங்க. ஆனா இந்த சனி பகவான் 2வது வீட்ல உட்கார்ந்துகிட்டு சேமிக்க விடாம ஏதாச்சும் ஒரு வழியில காசை செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கடுப்பாகுமுங்க. இருந்தாலும் கை நிறைய சம்பளம் வர்றதால பெரிய பண கஷ்டம் ஒன்றும் வராதுங்க. ஆரோக்கியத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால ராஜா மாதிரி தெம்பா இருக்கலாம். ஆனா முன்னாடியே ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசம் ஒரு ராஜநட போடலாமுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான மே மாத பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா இழுபறியாத்தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களும் வேலைக்கு போறவங்களும் மாடா உழைக்கணும்னு சொல்ற மாதிரி பயங்கரமா வேலையில இறங்கி வேலை செய்யணுமுங்க. தொழிலதிபர்களுக்கு என்னடா இது வாழ்க்கைன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குமுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சனி பகவான் ஒரு குடைச்சலை கொடுப்பாரு. மனச அலைபாய விடாம கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுமுங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க பேச்ச அப்படியே கேட்டு நடந்தீங்கன்னா தான் சண்டை சச்சரவு வராம இருக்கும். இல்லனா யாருப்பா இவன் இங்க வந்து பஞ்சாயத்து பண்றதுன்னு ஒரு மாதிரியா கோபம் வரும் பாருங்களேன். குடும்பத்துல விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சு எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. அப்பதான் நிம்மதியா ஒரு புன்னகையோட காலத்தை தள்ள முடியுமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா சுமாராவே போகுமுங்க. ஆனா கல்யாணமானவங்க மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுமுங்க. மரியாதை முக்கியம் பிகிலுன்னு விஜய் சார் ஸ்டைல்ல சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசினா தான் குடும்ப வண்டி உருப்படியா ஓடும். காசு பண விஷயத்துல வரவு வந்தாலும் கூடவே நிழல் மாதிரி செலவும் பின்னாலேயே வரும். அதனால ஏரி நிறைந்தால்தான் குளம் நிறையும்னு புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா பார்த்து செலவு பண்ணுங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமுங்க. தலைவலி காய்ச்சல்னு வந்து அப்ப படுத்தி எடுக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு பசித்து புசின்னு சாப்பாட்டுல பக்குவமா இருங்க. அப்புறம் என்னங்க, எல்லாம் கடந்து போகும்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. எதுக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். துலா ராசிக்கான மே மாத பலன்கள். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல சிங்கம் களமிறங்குதுங்கிற மாதிரி செம கெத்தா இருக்குமுங்க. ஆனா கூட வேலை செய்யறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. இல்லனா என்ன கொடுமைசாரிதுன்னு உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிடுவாங்க. மத்தபடி வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு நடுத்தரமான லாபம் கிடைக்குமுங்க. படிக்கிற புள்ளைங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய அதிர்ஷ்டந்தாங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தேடி தருமுங்க. குறிப்பா இந்த சட்டம் கலை இலக்கியம்னு படிக்கிறவங்க எல்லாம் செம திறமைசாலியா செயல்படுவீங்க. அதை நினைச்சு நீங்களே ஹாஹான்னு பெருமையா சிரிச்சுப்பீங்க.
மாசத்தோட ஆரம்பத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து கொஞ்சம் குடைச்சல கொடுத்தாலும் அப்புறம் சூரியனை கண்ட பனி போல எல்லாம் சரியாகிடுமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா ரொம்ப சாதகமா முடியுமுங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்க வாழ்க்கை துணை கூட மட்டும் சின்ன சின்னதா அப்பப்போ முட்டிக்கிற மாதிரி இருக்குமுங்க. அந்த நேரத்துல ஏண்டா இப்படி நடக்குதுன்னு ஆத்திரம் வந்தாலும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு புன்னகையோட போயிட்டே இருங்க. இல்லனா வீணா மனஸ்தாபம் தான் மிஞ்சுமுங்க. காசு பண விஷயத்துல எந்த பயமும் இல்லைங்க. கை நிறைய பணம் வர்றதால இந்த துணிமணி ஆடம்பர பொருள்னு வாங்கி தள்ளுவீங்க. வருமானம் வந்தா செலவும் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா இருங்க. ஆரோக்கியத்துல எந்த குறையும் இல்லைங்க. நல்லா தெம்பா வலம் வரலாம். மொத்தத்துல இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் தாங்க. எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கான மே மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா கலவையான ஆட்டமா தான் இருக்க போகுதுங்க. சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதால வியாபாரம் பண்றவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ஆரம்பத்துல ஜாலி ஜிம்கானா தாங்க அப்படியே அள்ளி பருவாரு. ஆனா மாசத்தோட 2வது பாதியில மட்டும் வியாபாரத்துல எந்த பெரிய புது முடிவும் எடுக்காதீங்க. ஆழம் தெரியாம காலை விடாதன்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. வேலையில இருக்கிறவங்க முதல் பாதி செம கெத்தா வேலை பார்ப்பீங்க. ஆனா அப்புறம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா என்ன குடும்ப சரவணன் இதுன்னு நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு 4வது வீட்ல ராகு வந்து உட்காந்துக்கிட்டு மனசை அலைபாய விடுவாரு. ஏண்டா படிக்கிறோன்னு கடுப்பாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி கவனமா மனசை ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுங்க. இல்லனா மார்க்கு ஒரு மாதிரி ஆகிடும் பாருங்களேன். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நடுத்தரமான சந்தோஷம் இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மூஞ்சியை தூக்கி வைக்கும். ஏண்டா இப்படி நடக்குதுன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். அந்த நேரத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அமைதியா இருந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாகிடுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா சோதனையான காலம்தாங்க. ஒருத்தரை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மாசத்தோட 2வது பாதியில வந்ததுடா ஒரு சிரிப்புன்னு சொல்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசு பண்ணாம விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு போயிட்டே இருங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா சுமாராவே போற மாதிரி இருந்தாலும் வீண் வம்ப தவிர்த்தா நிம்மதியா ஒரு புன்னகையோட காலத்தை தள்ளலாமுங்க. வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்னு நினைச்சுக்கிட்டு நிதானமா இருங்க. காசு பண விஷயத்துல குரு பகவான் உங்களுக்கு துணை அணிக்கிறாரு. ஆனா சனி பகவான் கொஞ்சம் காலை இழுத்து பிடிப்பாரு. கை நிறைய சம்பளம் வந்தாலும் காலனா மிஞ்ச மாட்டேங்குதேன்னு உங்களுக்கு கடுப்பாகும். இருந்தாலும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால பயப்பட வேண்டியதில்லை. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம் மனசுல வந்து ஒட்டிக்கிடுமுங்க. ஆரோக்கியத்துல எந்த பெரிய குந்தகமும் இல்லைங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பாயிருங்க. உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்குங்க. அதனால இந்த மே மாசத்தை நீங்க ஒரு கை பாத்திரலாமுங்க. மத்தவங்க பேச்சை கேட்டு ஆத்திரப்படாம எப்பவும் போல கெத்த சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பாருங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குங்க. வாழ்க வளமுடன்.
வணக்கம். தனுசு தனுசு ராசிக்கான மே மாத பலன்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா கலவையான ஆட்டமாத்தான் இருக்க போகுதுங்க. வேலைக்கு போற இடத்துல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுமுங்க. அதுவும் கூட வேலை செய்யற பொண்ணுங்க கிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகாம மரியாதை முக்கியம் பிகுழுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் எட்டவே நின்னு மரியாதையா நடந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு கேட்குற அளவுக்கு உங்க வேலை சூப்பரா அமையுமுங்க. பிஸ்னஸ் பண்றவங்கள விட சம்பளத்துக்கு போறவங்களுக்கு தான் இந்த மாசம் செம யோகமுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு படிப்பு மண்டையில ஏறுமுங்க. குறிப்பா மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமுங்க. ஆனா குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாகி மனச வாட்டும். வீட்ல யாராவது கோவமா இருந்தா ஏண்டா இப்படி பேசுறீங்கன்னு பதிலுக்கு எகிராம விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சமாதானம் பண்ணிடுங்க. காதல் விஷயத்துல மட்டும் இந்த மாசம் ஒரு மாதிரியா விரிசல் வர்ற மாதிரி இருக்குமுங்க. அதனால பார்த்து பேசுங்க மக்களேன்னு தான் சொல்லணுமுங்க. ஆனா கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப திருப்தியா பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. சின்ன சின்ன வாக்குவாதத்தை தவிர்த்தா ஜாலி ஓ ஜிம்கானாதாங்க. காசு பண விஷயத்துல வரவு வந்தாலும் சேமிப்புங்கிறது குதிரை கொம்பா தான் இருக்குமுங்க. வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கடுப்பாகும். ஆனா குரு பகவான் அருளாசி இருக்கிறதால வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு வள்ளுவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா திட்டமிட்டீங்கன்னா பண கஷ்டம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. ஆரோக்கியத்துல பசித்து புசின்னு சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம தெம்பா இருக்கலாம். மொத்தத்துல பார்த்தா கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க ஒரு ராஜநட போடலாமுங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம் மகர ராசிக்கான மே மாத பலன்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா தெம்பாட்டம் இருக்க போதுங்க. வேலையில பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு ரஜினி சார் ஸ்டைல்ல கெத்தா வளம் வரலாம். ஆனா ஒண்ணுங்க, உங்க மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தா மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. வாய தப்பி கூட அவங்கள விமர்சனம் பண்ணிடாதீங்க. மரியாதை முக்கியம் பிகிலுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேருங்க. இல்லைன்னா வீணா கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா அந்த நேரத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அமைதியா இருந்தீங்கன்னா காரியத்தை சுலபமா சாவிச்சிடலாம். வியாபாரம் பண்றவங்களுக்கு மாசத்தோட முதல் பாதி பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி சூப்பரா இருக்குங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா ரெண்டாவது பாதி கொஞ்சம் டல்லா இருக்குங்க. அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் புத்திசாலித்தனம்ங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதுவும் இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு குரு பகவான் அப்படியே அள்ளி தரப்போறாருங்க. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்த்த வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கை மேல கிடைக்குங்க. ஆனா மத்த பசங்க மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம மாசத்தோட ஆரம்பத்திலேயே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வீட்ல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வீட்டையே கலகலப்பா வைப்பீங்க. ஆனா இந்த மின்னணு சாதனங்கள் எல்லாம் அப்பப்ப மக்கர் பண்ணுங்க. அப்போ என்ன குடும்ப சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல பெரிய சங்கடம் இல்லாம போகுங்க. காசு பண விஷயத்துல குரு பகவானோட பார்வை உங்க மேல இருக்கிறதால பெரிய திண்டாட்டம் இருக்காதுங்க.
ஆனா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு குரல் சொல்ற மாதிரி வர்ற வருமானத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்க சொல்றத கேட்டு நடந்தீங்கன்னா பணப்பை எப்பவும் நிறைஞ்சு இருக்குங்க. ஆரோக்கியத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால ராஜா மாதிரி தெம்பா இருக்கலாம். ஆனா ஒழுக்கமான சாப்பாடு, சரியான தூக்கம் இதெல்லாம் இருந்தா தான் உடம்பு இரும்பு மாதிரி இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாசம் நீங்க ஒரு ராஜ நட போடலாங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குங்க. கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பராசிக்கான மே மாத பலன்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா தெம்பா தான் இருக்க போதுங்க. வேலையில சின்ன சின்ன குடைச்சல் இருந்தாலும் பெருசா ஒன்னும் ஆகாது. வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்கறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்னு ரஜினி சார் சொன்ன மாதிரி நீங்க கெத்தா வேலையில ஜெயிச்சிடுவீங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு கல்லாவுல காசை அள்ளி போட போறாங்க. அதை நினைச்சு நீங்களே ஹான்னு குஷியில சிரிப்பீங்க. ஆனா வேலைக்கு போறவங்க மட்டும் கொஞ்சம் வாயை தப்பி எதையும் பேசிடாம அமைதியா இருந்தீங்கன்னா தான் காரியத்தை சுலபமா சாதிச்சிடலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ராகுவும் கேதுவும் சேர்ந்து மண்டைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்பப்போ ஏண்டா இப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கம் கோவம் பத்திக்கிட்டு வந்தாலும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன கொடுமை சரவணன் இதுன்னு சொல்ற மாதிரி சில சங்கடங்கள் வந்தாலும் அப்புறம் எல்லாம் சரியாகிடுங்க. லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய புன்னகை வந்து ஒட்டிக்கும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாதான் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா கை மேல பலன் கிடைக்குங்க. காசு பண விஷயத்துல வரவு நல்லா வந்தாலும் சேமிப்புன்னு வரும்போது வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரியா எரிச்சலா இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவை குறைச்சு உங்க வரவு செலவு திட்டத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். சிக்கனம் சீரழிக்கும்னு இல்லாம புத்திசாலித்தனமா இருங்க. ஆரோக்கியத்துல எந்த பயமும் இல்லைங்க. பழைய வியாதியெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் பாருங்களேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெம்பா இருக்கலாம். மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன பின்னடைவு வந்தாலும் எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை பாருங்க. மே மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம்தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கான மே மாத பலன்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா நன்மையும் தீமையும் கலந்து கட்டி தான் வரப்போகுதுங்க. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கலவையான ஆட்டமா தான் இருக்குமுங்க. மாசத்தோட முதல் பாதியில வியாபாரம் பண்றவங்களுக்கு ஜாலியோ ஜிம்கானாதாங்க. கல்லாவுல காசு வந்து விழுகிறத பார்த்தா மனசுக்குள்ள அப்படியே ஒரு லட்டு வந்து விழுந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமுங்க.
ஆனா 2வது பாதியில வேலைக்கு போறவங்களுக்கு தான் செம கெத்தா இருக்குமுங்க. இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு கேக்குற அளவுக்கு மேலதிகாரிகிட்ட நல்ல பேரு கிடைக்குமுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் செம கில்லியா மார்க் வாங்குவீங்க. ஆனா இந்த தேவையற்ற ஊரு சுத்துறது, மத்தவங்க கூட வம்பு பண்றது, இதையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்புல மட்டும் கண்ணா இருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுமுங்க. இல்லனா அப்புறம் என்ன கொடுமை சரவணன் இதுன்னு நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடுமுங்க. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா சின்ன சின்ன பேச்சு வரும். அப்போ கோபம் பத்திக்கிட்டு வரும் பாருங்களேன். ஏண்டா இப்படி பேசுறாங்கன்னு எரிச்சலா இருக்கும். ஆனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதியை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. லவ் பண்றவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. அந்த பக்கம் பார்த்தாலே ஒரு பெரிய புன்னகை வந்து முகத்துல ஒட்டிக்குமுங்க. ஆனா இந்த தாலி கட்டுறது, நிச்சயதார்த்தம் பண்றதுக்கெல்லாம் இந்த மாசம் வாய்ப்பில்லை ராஜான்னு தான் சொல்லணுமுங்க. காலம் கனிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா ஏத்த இறக்கமா தான் இருக்குமுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. காசு பண விஷயத்துல குரு பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால வியாபாரத்துல நல்ல செழிப்பு வந்து சேருமுங்க. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கான அறிகுறி உங்களுக்கே தெரியுமுங்க. அதை நினைச்சு நீங்க ஜாலியா சிரிக்கலாமுங்க. ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் ஒரு மாதிரியா நடுத்தரமாவே இருக்குமுங்க. வெயில் அதிகமா இருக்கிறதால உடம்பு சூடு இல்லனா சின்ன சின்ன உபாதைகள் வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு பசித்து புசின்னு சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க. மொத்தத்துல பார்த்தா ஆத்திரப்படாம அடக்கி வாசிச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க ஒரு ராஜநட போடலாமுங்க. எல்லாம் நன்மையாமே நடக்குமுங்க. எப்பவும் போல முகத்துல ஒரு சிரிப்போட உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன்.